அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபெஷன். இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடிக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்ஃபெஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வாக்கு மூலம்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை குற்றவாளி பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டுக்கு முன்னாடி சொல்கிறாரு. அந்த விஷயத்தை ஆனரபிள் கோர்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கும். ரெக்கார்ட் மீன்ஸ் என்னென்னா டைப் பண்ணி ஒரு பேப்பர் வைஸாக வெளில எடுக்கிறதுக்கு பேர் தான் ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கன்ஃபெஷன். ஏன்னா இன்னைக்கு சொன்ன விஷயம் நாளைக்கு அவர் மாற்றி சொன்னால் அது நடக்காது அப்படின்பதற்காக தான். மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு இடம் இது. ஆனரபிள் கோர்ட்டுக்கும் சரி, அந்த கூண்டில் நிற்கிற குற்றவாளிக்கும் சரி, மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம் இது. அவர் சொல்லக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது என்பதை அவருக்கு உணர்த்தும் வகையில் அவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற மாதிரிலாம் கூட சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டடியும் கிட்டத்தட்ட அந்த அந்த விஷயத்தை தான் டிக்ளேர் பண்ணி சொல்லுது. வாட் இஸ் கன்ஃபெஷன்? அது எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு 4 லைன் 5 லைனை படிக்கும்போது தெரியும் பாருங்க. ஒப்புதல் வாக்கு மூலம் பதிவு செய்வது என்பது குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர், குற்றவாளியாக நிற்கக்கூடிய அந்த ஒருவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டு பொதுவாக நீதிபதி முன் அளிக்கும் வாக்குமூலத்தை பதிவு செய்யும் செயல்முறையாக குறிக்கிறது. ஐயா நான் தவறு செஞ்சுட்டேன், அம்மா நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு, இல்லை நான் தவறு செய்யலை, தவறு செஞ்ச இடத்துல இருந்தேன், இல்லை இந்த தவறுக்கு என்னுடைய பர்சன்டேஜ் இவ்வளோ, இந்த மாதிரியான விவகாரங்களை சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை பதிவு செய்யும் செயல்முறை தான் இந்த ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபெஷன். இது உங்களுடைய எண்ண ஓட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணி நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் ஷீட்டில் எழுத வேண்டியது தான். எந்த இடத்துலலாம் இதை எழுதலாம், இந்த கொஸ்டினை கேட்கல அப்படின்ற பட்சத்தில் எந்த இடத்துலலாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபெஷனை மெயினாக பார்ப்பாங்க. அதே போல் மற்ற விட்னஸை பார்த்தீங்கன்னா விசாரிக்கப்படும் போதும் இந்த ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபெஷன் அப்பப்போ கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதாவது விட்னஸ் கிட்ட இந்த விவரத்தை சொல்லுவாங்கன்னு சொல்ல வரல, அவங்களுடைய மனசில் நிறுத்துவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விட்னஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், சீஃப் எக்ஸாமினேஷன், ஜட்ஜ்மெண்ட்டு, இல்லைன்னா அரெஸ்ட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரியான விவகாரங்களில் இந்த கன்ஃபெஷன்ற ஒரு வார்த்தையை அப்பப்போ நீங்கள் உபயோகப்படுத்த கற்றுக்குங்க. ஏன்னா மிக முக்கியமான வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் வரும்போது இந்த கன்ஃபெஷன் என்ற வார்த்தை அடிக்கடிக்கு உங்களுக்கு உபயோகப்படும். சரி, இப்போ மறுபடியும் பாருங்கள். கண்டிப்பாக ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட், இந்த இடத்துல பாருங்களேன், ஜேஎம்னு சொல்லக்கூடிய அந்த ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் முழுமையான பவர் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது, ஒரு சில வழக்குகளை தவிர. மற்றபடி ஆனரபிள் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபெஷனை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சிறிய வழக்காக இருந்தால் இவர்களே நடத்துவாங்க. ஒரு சில வழக்குகளாக இருந்தால் அது மேல்முறையீடுன்னு சொல்ல முடியாது, மேல் கோர்ட், இவர்களை விட மேலே இருக்கிற அந்த ஹைராச்சி ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கான்செப்டில் அந்த கேஸ் ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் எழுத்துப்பூர்வமாக மட்டுமே பெற முடியும், சும்மா ஓவராலாக மட்டும் வாங்கி வச்சுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆனரபிள் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் நாளைக்கு வேறு இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. இன்னொருவர் புதியதாக வந்து அந்த இருக்கையில் அமரும்போது, ஆனரபிள் பெஞ்சில் அமரும்போது அவர்களுக்கு புரியணும்னா கண்டிப்பாக பேப்பர் வடிவில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சட்டம் பார்த்திங்கன்னா ரிட்டன் கான்செப்டில் தான் எல்லாத்தையுமே ஏற்றுக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இதை பயமுறுத்தி பெற முடியாது. கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸரோ, நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கன்னு ஆனரபிள் கோர்ட்டோ எதுவுமே பயமுறுத்தி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையும் இதில் இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. எப்படி பதிவு செய்ய வேண்டும்? ஒன்லி மெஜிஸ்ட்ரேட் கேன் பி ரெக்கார்டட். அதாவது மெஜிஸ்ட்ரேட் மட்டும்தான் இதை ரெக்கார்ட் பண்ண முடியும், மற்ற எவர்களும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஒரு சில நேரங்களில் கன்ஃபெஷன் கொடுக்கும்போது ஒரு பிரைவசி தேவைப்படுகிறது என்றால் இன் கேமரா ப்ரொசீடிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த இடத்துல உபயோகப்படுத்திப்பாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு சில நேரங்களில் உங்களுடைய கொஸ்டினில் இன் கேமரா ப்ரொசீடிங்னு கேட்டாங்கன்னா இந்த கன்ஃபெஷனை தான் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிங்க. மஸ்ட் பி வாலண்டரி, அதான் பயமுறுத்தி. நோ த்ரெட் பண்ணி உங்கள்கிட்ட கொஸ்டினை வாங்கக்கூடாது, ஒழுங்காக சொல்லு
அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சொல்லுங்க, நான் இங்கே சொல்கிறது யோசித்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட கனிவாக பேசணும் ஆனரபிள் பெஞ்சு. சரி, நோ ப்ராமிஸ், எந்த ஒரு ப்ராமிஸும் அவர் எதுவும் யாருக்கிட்டையும் கொடுத்துருக்கக்கூடாது. நான் சொல்லிடுறேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக சொல்கிறேன். இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் இதில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல அந்த குற்றவாளி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மெஜிஸ்ட்ரேட் கிவ் வார்னிங். ஆனரபிள் மெஜிஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுக்கணும். யாருக்கிட்ட? அந்த அக்யூஸ்ட் கிட்ட. என்னன்னு சொல்லணும்னா, இந்த கன்ஃபெஷன் உனக்கு எதிராகவும் செயல்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான வார்த்தையை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் பதிய வச்சுக்கிங்க. கிவ் டைம் ஃபார் திங்கிங். டக்குன்னு பதில் எதிர்பார்க்கக்கூடாது ஆனரபிள் கோர்ட்டு. அவர் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு உண்டான பதிலுக்கு அவர் திங்க் பண்ணி சொல்லக்கூடிய நேர அளவுகளை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மஸ்ட் பி ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சம் டைம் மஸ்ட் பி ரெக்கார்டு வீடியோ அண்ட் ஆடியோ. ஒரு சில வழக்குகளில் கண்டிப்பாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷனுடைய கான்செப்ட், எப்படி பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்குண்டான கான்செப்ட் இதெல்லாம். இந்த கேஸ் ஸ்டடி பாருங்க, டக்டு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1977 நடந்த ஒரு வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்ற வழக்கில் பார்த்தீங்கன்னா குற்றவாளியுடைய கன்ஃபெஷன் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டு கேட்டு வாங்குது. கேட்டு வாங்கும்போது ஆனரபிள் மெஜிஸ்ட்ரேட் என்ன பதிவு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆனரபிள் கோர்ட் முன்னாடி பதிவு செய்யப்படுது. ஆனால் பதிவு செய்யும்போது குற்றவாளிக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை. இந்த 3வது பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த வழக்கில் சொல்லப்படுது. இந்த 3வது பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. மஸ்ட் பி மெஜிஸ்ட்ரேட் கிவ் வார்னிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த வழக்கில் ஆனரபிள் மெஜிஸ்ட்ரேட்டு குற்றவாளியை பார்த்து கொடுக்கப்படவில்லை. இதுதான் கான்செப்ட். ஒரு இஷ்யூஸ் ஒன்று ஃப்ரேம் ஆகுது. எச்சரிக்கை கொடுக்காமல் மெஜிஸ்ட்ரேட் முன் கொடுக்கப்பட்ட கன்ஃபெஷன் சரியானதா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் அரேஸ் ஆகுது. அது சரியில்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அதை சான்றாக பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் ரைஸ் ஆகுது. ஸோ சரியில்லாத ஒரு விஷயம் சான்றாகவும் பயன்படுத்த முடியாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஏன்னா இந்த கன்ஃபெஷன் உங்களுக்கு எதிராக செயல்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை ஆனரபிள் மெஜிஸ்ட்ரேட் கொடுத்துருக்கணும் அப்படின்றது தான் 3வது பாயிண்ட். ஜட்ஜ்மெண்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபெஷன் எப்போதும் தன்னிச்சையாக வாலண்டரியாக இருக்கப்பட வேண்டும். 2வது பாயிண்ட்டை எடுக்கிறாங்க. மஸ்ட் பி வாலண்டரி, அவராகவே கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியும், கன்ஃபெஷன் பதிவு செய்வதற்கு முன் மெஜிஸ்ட்ரேட் குற்றவாளிக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். மறுபடியும் 3வது பாயிண்ட் இதில் எடுக்கிறாங்க. இந்த வாக்கு மூலம் உனக்கே எதிராக பயன்படலாம். நீ கொடுக்கக்கூடிய அந்த கன்ஃபெஷன் ஒப்புதல் வாக்கு மூலம் உனக்கு எதிராகவும் பயன்படலாம். அதனால உசாரா சொல்லு அப்படின்ற மாதிரி, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரியான அர்த்தம் அது. எச்சரிக்கை இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட கன்ஃபெஷன் சட்டப்படி தவறானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. செல்லாதுன்னு சொல்லலை இந்த இடத்துல, தவறானது, இட்ஸ் எ மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த கேஸ் ஸ்டடியில். அந்த கன்ஃபெஷனை பார்த்தீங்கன்னா அட்மிஷன் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. மேல்முறையீட்டு கோர்ட்டில் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எந்த இடத்துல சூட்டபுளாக எழுதணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எந்த இடத்துல வேணாலும் எழுதலாம், எல்லாமே டாபிக் தான். பிஎன்எஸ்எஸ் 183 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் மிக தெளிவாக சொல்லுது வாட் இஸ் கன்ஃபெஷன். இதற்கு முன்னாடி சிஆர்பிசியில் 164 எல்லாருக்குமே தெரியும் கன்ஃபெஷன் எடுக்கிறாங்கன்னு. ஒரு சில நேரங்களில் இன் கேமரா ப்ரொசீடிங் எடுக்கும்போது எல்லாருமே வெளியில் வந்துடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபெமிலியரான ஒரு செக்ஷன்ஸ். இப்போ செக்ஷன் 183 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபெஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.